Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். Praise the Lord. God is good and God is great. கர்த்தர் இந்த காலை வேளையிலேயும் நம்ம எல்லாரையும் நல்ல ஜீவனோடு, சுகத்தோடு, புதுபலனோடு, புது கிருபையோடு இந்த புதிய நாளை தேவன் சந்திப்பதற்கு உதவி செய்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Even today, thank God for giving us grace to come to His presence and see the new day in His presence with all good health, peace and joy. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். How good is our God. கர்த்தர் நடத்தி வந்த வழிகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let us praise God for the ways that He has led us. இந்த புதிய நாளிலேயும் நாம் தொடரப்போகிற வேத வாசிப்பு மற்றும் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் தொடரப்போகிற வேத தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Even today, may God bless the Bible reading today and also the morning devotion that we're going to do from the book of Proverbs. இந்த காலை வேளையிலேயும் நாம் இதை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தேவனுடைய பிரசன்னத்தை நாம் தேடி நாம் ஜெபம் பண்ணுவோம். Before we start today, let us seek the presence of God and pray. இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவே. இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவே. இதுவரை வழி காட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். இதுவரை வழி காட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலும் இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலோ இயேசுவே என்னோடிருப்பார். கடந்த வாழ்நாட்களெல்லாம் கர்த்தரே என்னை சுமந்தார். கண்ணீர் யாவையும் துடைத்தார். கண்ணீர் யாவையும் துடைத்தார். வானத்திற்கும் பூமிக்கும் கர்த்தரும் ஆண்டவருமான எங்கள் பரிசுத்த தேவனே, Our holy God, who is the possessor and the Lord of the heaven and earth, இந்த காலை வேளையிலேயும் உம்முடைய திருப்பாதங்களை அண்டி நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி கொண்டு படைக்கிறோம். Lord, even in this early morning hour, Lord, we commit ourselves, we humble ourselves and commit to your presence, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு நலமானதை எங்களுக்கு போதித்து அதை புரிந்து கொள்ள ஞானத்தையும் தேவ ஆவியின் பலனை எங்களுக்கு கட்டளையிடும்படி உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம். Lord, we seek your face that you may teach us that which is good, and that Lord teach us which is good and lead us, Lord. ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. Lord, we cannot do anything but with you, Lord. சத்திய ஆவியானவர் இறங்கி வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழி நடத்தும். May the Spirit of truth descend and lead us into all truth, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். Let your name be magnified in our life, Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். Praise the Lord. God is good and God is great. வேத வாசிப்பு 180 நாட்களில் முழு வேதத்தையும் வாசித்து முடிக்கிற இந்த முயற்சியினுடைய இரண்டாவது வாரத்திற்குள்ள கர்த்தர் கிருபையாய் நம்மை பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். God has graciously enabled us to enter the second week of this 180 days Bible reading challenge. ஆண்டவருடைய கிருபையினால நாம இத்தனை நாட்கள்ல
யாத்திராகமத்தின் புஸ்தகம் வரைக்கும் ஆதியாகமத்திலிருந்து துவங்கி 20 அதிகாரங்களை முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். And God has graciously given us grace to complete the book of Genesis and also enter into the book of Exodus until 20 chapters. நீங்கள் எல்லாரும் உற்சாகம் கொண்டு வாசிக்கிறீங்க என்பதை அறிந்து கேள்விப்பட்டு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I really thank God when I hear that you are taking so much interest and also reading the word of God. எத்தனையோ ஆவிக்குரிய முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். அதில் நமக்கு மிகவும் பயனுள்ள மிகவும் கனிதருகிற ஒரு முயற்சி கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பது, கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பது. We take so many spiritual efforts and one among that is, which supports us, which really helps us, is reading the word of God. நம்முடைய ஏசி ஆவடி சபை மாத்திரமல்ல, உலகம் எங்கும் உள்ள பல பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் இந்த முயற்சியிலே நீங்கள் தனிப்பட்ட விதமாக, குடும்பமாக, சில பேர் குழுவாக, இன்னும் சில சபையாக நீங்க எதுல இணைஞ்சிருக்கிறீங்க. Not only our ACA Avadi church, but also we hear that there are many other people from all over the world. You take personally or as family, and also some as groups, and some actually as churches take part in this challenge. கர்த்தர் ஆரம்பித்திருக்கிற நற்கிரியைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God for the good works that He has begun. இதை போல 180 நாட்கள்ல வேதத்தை வாசிக்கும் திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்தி இப்படி ஒரு கார்டை நம்ம பப்ளிஷ் பண்ணோம். We have introduced this reading the Bible in 180 days Bible reading challenge, and we have introduced a card to you. இது ஆகஸ்ட் மாதம் துவங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் இறுதி வரைக்கும் இது திட்டமிடப்பட்டிருக்கிறது. This has been planned to be scheduled from August until next January. இது உங்களுக்கு கார்டாக உங்களுக்கு ஃபிசிக்கலாக வேணும்னா நீங்கள் ஆவடி சபைக்கு நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். If you need a physical card like this, you can come to ACA Avadi Church and get it. ஒருவேளை நீங்கள் வெளியிடங்களில் ஏன் வெளிநாடுகளில் கூட நீங்கள் இருப்பீங்களானா நீங்கள் acabrc.com என்கிற வெப்சைட்டுக்கு போய் அதில் டவுன்லோட் 180 days பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் பக்கத்துலேயே இருக்கும். கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அது தட்டினீங்கன்னா உங்களுடைய மொபைலில் உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். So if you are out of state or if you are in a foreign country, then but if you need this card, you can visit www.acabrc.com, and in the home page when you scroll down, you can find that 180 days Bible reading plan. When you click that, you can download that on your system or on your mobile phone. நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பமும் உங்கள் நண்பர்களும் உங்களுக்கு அறிமுகமான எல்லாருமே இதில் பங்கெடுக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. And everyone make a decision to also encourage other people, your family, your friends and other acquaintances to also take part in this. ஒருவேளை பாஸ்டர் இன்னைக்கு தான் இதை பற்றி கேள்விப்பட்டேன்னு சொன்னால் கூட கவலையே பட வேணாம். உங்களுக்கு அதிகமான நேரத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் தாராளமாக இப்போ ஆரம்பித்தா கூட நீங்கள் 180 நாள் முடியும் போது நீங்களும் முடிச்சிருவீங்க. If you say, Pastor, we just came to hear, no, only now, it is not a problem. You have ample time to do. You can, even if you can start now, you can finish it off. கர்த்தர் கிருபையை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் கிருபை தருவார். Let us depend upon the grace of God, and God will give us grace. நாம் இந்த 180 நாட்களில் ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை துவங்கி சனிக்கிழமை வரைக்கும் தினந்தோறும் காலை 6 மணி இந்திய நேரப்படி நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து நாம் ஒரு தொடர் தியானத்தை இந்த 180 நாட்களும் நாம் தொடரப் போகிறோம். So also as we go on the 180 days Bible reading challenge, besides that we have 180 days devotion that will start from every week from Monday till Saturday, every morning 6 a.m. to 7 a.m. in Indian Standard Time. இது நீதிமொழிகள் புஸ்தகத்தை மாத்திரம் நாம இந்த நாட்கள் எல்லாம் தியானிக்க போறோம். So all these days we are going to meditate from the book of Proverbs. ஆவியானவர் உதவி செய்வாராக. May the Holy Spirit help us. உங்க வீடுகளில் நீங்க வேதம் வாசிக்கிறது, நீங்க இந்த விசேஷித்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியில் நீங்க தனிப்பட்ட விதமாக குடும்பமாக நீங்கள் ஈடுபடுற ஒரு புகைப்படம் இருந்தால் கூட எங்களுக்கு அனுப்பி வைங்க. ஏதாவது சாட்சி இருந்தால் அனுப்பி வைங்க. நம்ம சபையினுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், அல்லது நம்முடைய சபையினுடைய இமெயில் ஐடி கூட நீங்கள் அனுப்பலாம். So if you have any photographs of you taking part in this challenge, reading the scriptures, taking part in the meditation, or any of your testimonies, you can kindly send us to our church WhatsApp number or to our email ID. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த acabrc.comல போயிட்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இமெயில் ஐடி இருக்கும். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த இமெயில் ஐடி. வாட் இஸ் இட்?
அந்த அந்த இமெயில் ஐடியை டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. biblequiz@acabrc.com அந்த இமெயிலுக்கு பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு இதுக்காகவே நீங்கள் இமெயில் அனுப்புறதுக்கு இருக்கலாம். அதுலேயும் ஒரு ஃபோன் நம்பரும் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பருக்கு கூட நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அனுப்புங்க, நாங்களும் உற்சாகப்படுவோம் நீங்கள் காண்பிக்கிற உற்சாகத்தை பார்த்து. Also, if you visit www.acabrc.com, you can find some contact details where you can find a contact number and email ID, and you can send also your photographs and your testimonies to that WhatsApp number and email ID. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. நாம் தொடர்ந்து நீதிமொழிகளை நாம் தியானிக்க கடந்து செல்லுவோம். So let us continue to meditate from the book of Proverbs. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் வாசிக்கலாம். Let us read Proverbs chapter 1 and verse 7, the first part of that verse. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of knowledge. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of knowledge. இன்றைய காலையில் நான் இந்த வசனத்தில் ஒரு பகுதியை நான் சற்று நிறுத்தி தியானிக்க விரும்புகிறேன். So this morning I want to just stop and meditate on one part of this verse. இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுதல். Today the title of my devotion is Fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுதல். Fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுதல் அவசியமா? Do we need to fear the Lord? புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளுக்கு இது பொருந்துமா? Will it fit for the New Testament church members? புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்தவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா அல்லது நிறுத்தப்பட்டு விட்டதா? Does people who come under new covenant living have any connection with this fear of God, and or it is stopped with them? இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க வேண்டியதற்கு ஒரு அவசியம் உருவாகிவிட்டது. So there has been a necessity to ask such kind of questions today. ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் சமீப காலத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக துவக்கப்பட்ட ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு உபதேசம், அதீத கிருபை என்று சொல்லுகிற ஒரு உபதேசம், அவர்கள் ஒரு உபதேசத்தை பரப்புகிறார்கள். அது என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் இல்லை, அது இப்பொழுது ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார்கள். It is because recently, few years ago, they have started new doctrine called hyper grace doctrine or hyper grace movement, where they say the fear of the Lord is stopped in the New Testament and it is no more for the New Testament believers, and it is stopped henceforth. அவர்கள் சுட்டி காட்டுகிற ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. There is a word that they highlight. அந்த வசனம் என்னவென்றால் லூக்கா 1ஆம் அதிகாரம் தமிழிலே 71 முதல் 72 வசனம், ஆங்கிலத்தில் 74 முதல் 75 வசனம். Luke chapter 1 verses 74 and 75 in English and verses 71 and 72 in Tamil. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். I'll read the verse. உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்காக, to grant us that we, being delivered from the hand of our enemies, might serve him without fear in holiness and righteousness before him all the days of our life. இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் இதற்கு ஒரு தவறான பிழையான ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து கர்த்தருக்கு முன்பாக ஜீவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் அவரை சேவிக்கும்படிதான் இயேசு வந்தார் என்று ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. They take hold of this word and they misinterpret in a wrong way, saying that Jesus came here that we may serve God without fear all the days of our life. உண்மைதான். அங்க உள்ள வார்த்தையை பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் அப்படின்ற வார்த்தை இருக்கிறது உண்மைதான். It is true that we have a verse here which says we might serve him without fear in holiness and righteousness before him all the days of our life. ஆனா நீங்க ஒன்றை நல்லா அங்க புரிஞ்சுக்கொள்ளணும். But you have to understand here, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் அப்படின்னு எழுதப்படல. It is not written without fear of God.
that you may serve me without the fear of the Lord ன்னு எழுதல. நீங்க ரொம்ப கவனமா வாசிங்க, அல்லது நீங்க பிழை செஞ்சிருவீங்க. So you have to read very keenly here, otherwise you may be misinterpreted. இந்த பயம் என்ன பயம்? What kind of fear is this? எந்த பயம் இல்லாம நீங்க கர்த்தருக்கு சேவை செய்வீங்கன்னு போட்டிருக்கு. So what fear does it mention here? அந்த வசனத்தை முழுசா வாசிக்கணும். You have supposed to read the entire verse. 71ஆம் வசனத்தை இப்ப திரும்ப தமிழ்ல வாசிங்க. 74 இங்கிலீஷ்ல. 74th verse in English. சத்துருக்களின் கையினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு நீதியோடு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். To grant us that we being delivered from the hands of our enemies might serve him without fear in holiness and righteousness before him all the days of our life. அப்ப இங்க சொல்லப்பட்ட பயம் வந்து கர்த்தருக்கு பயப்படுற பயம் அல்ல, சத்துருக்களுக்கு நீங்க பயந்துட்டு இருந்த பயத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டு நீங்க கர்த்தரை பரிசுத்தத்தோடும் நீதியோடும் நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை பற்றி தான் இங்க எழுதப்பட்டிருக்கு. So here it is not mentioned about the fear of the Lord, but it is mentioned of the fear of our enemies, that you be delivered from the hands of your enemies and that you will serve the Lord without fear. இங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும். நீங்க வேத வசனத்தை நீங்க எங்க நீங்க வியாக்கியானம் செய்யறதா இருந்தாலும் ஒரே ஒரு வசனத்தின் ஒரு சின்ன பகுதியை நீங்க துண்டா எடுத்துக்கிட்டு அதனுடைய பேக்ரவுண்டை புரியாம அதற்கு வேற எங்கே ஆகிலும் இதற்கான ஒரு ஊர்ஜிதம், இதற்கான ஒரு அடையாளம், இதற்கு ஒரு ஜோடு இல்லாமல், ரெண்டு சாட்சி இல்லாமல் நீங்க எந்த உபதேசத்தையும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. Whenever you take a verse, whenever you try to interpret, always do not take a word in part or just a word from that verse alone, and don't interpret, because you will always find verses in pair and you have to find for other evidences or signs and pair, and then you have to confirm it. See, you need to always have 2 to 3 witnesses to come to a conclusion according to the Bible. 2-3 சாட்சி இல்லாமல் நீங்கள் எந்த காரியத்தையும் நிர்ணயம் பண்ணவே கூடாது. ஆகவே இந்த இடத்துல ஒருவேளை தேவனுக்கு பயப்படும் பயம் இல்லாமல் நீங்க கர்த்தருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு கொடுக்கப்படுகிற விளக்கத்தை போன்ற விளக்கம் உண்மையா இருக்குமானால் இதே கருத்து, இதே சத்தியம் வேறே எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்க வேண்டும், விசேஷமாக புதிய ஏற்பாட்டில். So as if it is true that as they claim that it is said about the fear of the Lord that you should serve him without the fear of the Lord, then you should also find somewhere else also in the New Testament about the same context. இப்போ கேள்வி என்னன்னா, now what is the question? இந்த கிரேஸ் ப்ரீச்சிங்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வந்து கர்த்தர் மேல் உள்ள அன்பு வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. So these people of hyper grace preaching, they say that the fear of the Lord in the Old Testament is replaced by the love of the Lord in the New Testament. ஆகவே புதிய உடன்படிக்கையில் இருக்கும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டியதில்லை, நாம வந்து கர்த்தர் மேல் உள்ள அன்புல தான் நிக்கணுமே தவிர பயத்துல இருக்க கூடாது. So therefore they say that New Covenant people should always stand on love and they should not fear God. அப்போ அர்த்தம் என்ன? What does it mean? புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாதா? So does it mean that we don't have any fear of the Lord in the New Testament? சரி, நான் உங்களுக்கு வசனம் காட்டுறேன். I'll show you another verse. அப்போஸ்தலருக்கு எழுதின அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துக்கு வாங்க. Come to the book of Acts chapter 9 and verse 31. அப்போஸ்தலர் 9:31. Acts 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. Then the churches throughout all Judea, Galilee and Samaria had peace and were edified, and walking in the fear of the Lord and in the comfort of the Holy Spirit they were multiplied. நான் சொன்ன வசனத்தை கவனிச்சீங்களா? Did you notice the word I told you? நீங்க வந்து இந்த பொய்யான விளக்கத்தை நீங்க நம்ப கூடாது. ஏன்னா கர்த்தருடைய சபை, அப்போஸ்தலர்கள் காலத்தில் இருந்த சபை, புதிய ஏற்பாட்டு சபை எப்படி நடந்து பெருகுச்சுன்னா தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பயத்தோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து பெருகினது. So you should not take that misinterpretation, but here as we read it, the New Testament church, they were walking in the fear of the Lord and they multiplied. இன்னும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். I can show you more. நீங்கள் பரலோகத்துக்கு போவீர்களானால், if you go to heaven, அதாவது மணவாட்டி ஆகிய சபை, புதிய ஏற்பாட்டின் சபை தேவனுடைய பிரசன்னத்துல நுழைகிற காட்சியை வந்து வெளிப்படுத்தல நீங்க வாசிக்கும் போது, so when you read about this in the Revelation where the New Testament church enters into the kingdom of God, நீங்கள் அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. book of Revelation chapter 19 and verse 5. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே
அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. Then a voice came from the throne saying, Praise our God, all you his servants, and those who fear him, both small and great. இந்த கிருபையை பிரசங்கிக்கிற, கிருபையின் சுவிசேஷம், கிருபையின் உபதேசம் பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் 100ஆம் சங்கீதத்தில் இருக்கிற பயத்துடனே கர்த்தரை சேவித்து நடுக்கத்துடனே அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வாருங்கன்ற வசனத்தை பரிகாசம் பண்ணி, இந்த புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசம் இது கிடையாது, இதை பிரமாணத்தின் ஊழியர்கள் பயத்தோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்னு பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை கொண்டு திணிக்கிறாங்கன்னு சொல்லி பொய்யான, பிழையான, தவறுதலான ஒரு உபதேசத்தை பரப்புறாங்க. These preachers who preach hyper grace, they preach that they make fun of the verse in Psalm 100 which says serve the Lord with fear and come to his presence with trembling. Yes. They just mock and make fun of that verse, and they say that the fear of the Lord is just imbibed or brought into the people, and it is a misunderstanding of the people. அதாவது they say that fear of the Lord, serve the Lord with fear, come before his presence with trembling, பயத்துடனே சேவிங்க, நடுக்கத்துடனே அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வாருங்கன்னு சொல்றதெல்லாம் பழைய ஏற்பாட்டு பழைய உடன்படிக்கைங்க. அதை கொண்டு புதிய ஏற்பாட்டில் பயத்தோடு சேவி, பயத்தோட ஜனங்களை பயமுறுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு துணிகரமான பொய்யை சொல்றாங்க, வேத அறிவை சரியாக படிக்காதவர்கள். So they give a wrong misinterpretation and a blatant misinterpretation saying that this is just an Old Testament covenant and that is being brought into the people of the New Testament, which is totally wrong. நான் கேக்குறேன், I ask you, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு சபை பெருகினது எழுதியிருக்கா இல்லையா? Is it not written that they walked in the fear of the Lord and they multiplied? புதிய உடன்படிக்கையின் சபை பரலோகத்துக்கு போகும்போது அங்கே கர்த்தர் எழுதுகிற வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே பரலோகத்தில், பூமியில் மாத்திரம் இல்லை, பரலோகத்திலேயும் அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்கள் நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள்னு சத்தம் சிங்காசனத்திலிருந்து வந்துச்சா இல்லையா? Also when it is written about the entry of the New Testament church into heaven, is it not written that praise our God all you his servants and those who fear him both small and great? வேதத்தை ஒழுங்கா நம்ம வியாக்கியானம் பண்ணணும். We have to interpret the Bible very carefully. இன்றைக்கு உள்ளவர்கள் தங்களுடைய ஊழியங்களையும் தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையையும் ஆவிக்குரிய ஜீவியத்தையும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் ஒரு கேளிக்கையாக அதை நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவர்களுடைய மாம்ச இச்சைகளுக்கு ஏற்ற மாதிரி வசனங்களை தேடி வேதத்தை புரட்டுவாங்க. To the people who want to just speak the word of God, preach the word of God according to their desire or as they want, they just find verses according to their lust and pleasure, and then just they turn the words accordingly. உங்களுக்கு வசனத்திலிருந்து ஆதாரத்தை கொடுக்கிறேன். I give you evidence from the word of God. பழைய ஏற்பாட்டிலேயும் தேவன் பயப்படத்தக்கவர். Even in the Old Testament our God is to be feared. புதிய ஏற்பாட்டிலும் அவர் பயப்படத்தக்கவர். Even in the New Testament our God is to be feared. ஆதி முதல் அந்தம் வரைக்கும் காலாகாலமாக என்னுடைய தேவன் பயப்படத்தக்கவர். Right from beginning until end, for ages together, my God is to be feared. பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் பயத்தோட ஆராதனை கிடையாது, புதிய ஏற்பாட்டிலேயும் ஏன் நித்தியமாக அவருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரும் அவரை துதிக்க வேண்டும். It's not that the fear of the Lord is only for the Old Testament, but right from even in the New Testament until the eternity, all the small and great and everyone should fear the Lord. ஆனால் இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புறேன். I want to give an explanation for this. நீங்க ஒரு நல்ல விளங்கிக்கொள்ளணும். You have to understand. இந்த பயம் அப்படின்ற வார்த்தையை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால தான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்ற வார்த்தையை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இதை போன்ற வேத வியாக்கியானங்களில் தவறு உண்டாகிறது. So it's just because you have misunderstood the word fear of the Lord, there is a misinterpretation of the word of God. இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. So today give me some time. கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க, அதை கொஞ்சம் கருத்தா கவனிங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். Listen carefully and very keenly, it will be very useful to you. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன அப்படின்றத 4 வேத சத்தியங்கள்ல இருந்து உங்களுக்கு நான் விளக்க விரும்புறேன். I want to explain 4 important things from the word of God. What is the fear of the Lord? முதலாவது எழுதி கொள்ளுங்க. First write it down. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு பயப்படுகிற பயத்தை போல இல்லாமல் அது முற்றிலும் வேறுபட்டது. The fear of the Lord is altogether different from the fear of a man. நீங்க வழக்கமாக ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பயம் இருக்கு பாருங்க,
அதையும் நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் நீங்க வந்து சம்பந்தப்படுத்தவே முடியாது. You cannot connect the fear of the Lord with the fear of a man. சரி, பொதுவாக வந்து பயம் அப்படின்னாலே அது வந்து ஒரு திகில், ஒரு நடுக்கம் அப்படின்னு அர்த்தம். So generally the general definition for fear is to be frightened by. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்ன்றது வித்தியாசமானது. But the fear of the Lord is totally different. ஏன் இப்படி நான் சொல்லுகிறேன்? Why do I say this? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Let us read a verse. நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18 முதல் 20 குறித்துக் கொள்ளுங்கள். Note down Exodus chapter 20 verses 18 to 20. வாசிக்கிறேன். I'll read it. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்காள சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோடே பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடே பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். Now all the people witnessed the thunderings, the lightning flashes, the sound of the trumpet on the mountain smoking. And when the people saw it, they trembled and stood afar off. Then they said to Moses, you speak with us and we will hear, but let not God speak with us, lest we die. 20ஆம் வசனத்தை பாருங்க. Verse 20. மோசே ஜனங்களை நோக்கி சொல்லுகிறாரு, பயப்படாதிருங்கள். And Moses said to the people, do not fear. பயப்படாதிருங்கள். Do not fear. சரி, பயப்படாதிருங்கள்னு மோசே சொல்லிட்டு நிறுத்தல. Moses did not stop saying do not fear alone. இன்னொரு விதமா சொன்னா, நடுங்காதீங்க, திகில் அடையாதீங்க. In other words, don't be frightened or don't tremble. ஆனா தொடர்ந்து பேசுறாரு பாருங்க, வசனம் தொடர்ந்து வாசிக்க போறோம். But he continues here. 20ஆம் வசனத்துல, verse 20. உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். For God has come to test you, and that his fear may be before you, so that you may not sin. இதுல ஒரு எதிர்மறையை நீங்க பார்க்கலையா நீங்க? You can see something contrary here. எங்க பாருங்க, மோசே சொல்ல பயப்படாதிருங்கன்னு சொன்னாரு. Here Moses said do not fear. பயப்படாதிருங்கன்னு சொல்லிட்டு அதே லைன்ல திரும்ப சொல்றாரு, கர்த்தருக்கு நீங்க பயப்படுகிற தம்மை பற்றும் பயம் உங்களுக்கு இருக்கும்படி தான் கர்த்தர் இதை கொண்டு வந்தாரு. But in the same line he says that his fear may before you, that is why he brought it. அதுக்கு தான் அவர் எழுந்தருளினாரு. That is why he came here. ஒரு புறம் பயப்படாதீங்கன்றாரு. Now on one side he says do not fear. இன்னொரு பக்கம் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு உண்டா இருக்கணும். On the other side he says that the fear of God may be before you. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், that's why I told you. நம்ம மாம்சத்தில் இருக்கிற பயம், திகில், இதோட கர்த்தருடைய பயத்தை தயவு செய்து நீங்க ஈக்குவேட் பண்ணிடாதீங்க, ரெண்டும் வேற. You don't equate and compare the fear that we have physically with the fear of the Lord. அது வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்ன்றது அது வந்து ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர். இட் இஸ் நாட் எ ஸ்கேரி ஃபியர். அது வந்து ஒரு திகிலடைந்த ஒரு பயம் அல்ல, தேவன் மேல் உள்ள ஒரு பயபக்தியினாலே வருகிற ஒரு பயம். The fear of the Lord is not a scary fear, but it's a reverential fear which comes out of the reverence. அதாவது தேவன் மேல் உள்ள ஒரு கனம், மரியாதை, அவருடைய உயர்வு, அவருடைய ஸ்தானம், இதை காணும்போது நமக்குள்ளே இருக்கிற ஒரு பக்தி நிமித்தமா வர்ற கனத்தின் நிமித்தமாக, மரியாதை நிமித்தமாக அவருக்கு இருக்கிற பயம் இருக்கு பாருங்க, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். When we look at the Lord, when we look at his position, when we look at the way the fear that comes out of, because as a result of respect or honor, that is this fear of the Lord. பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் பயம் இருக்கு. We all have fear. ஆனா எல்லா பயமே நெகட்டிவ் ஃபியர் கிடையாது. But all fear are not negative fear. சில பேர் இருக்காங்க, போலீஸாரை பார்த்தா பயப்படுற பயம் ஒன்று இருக்கு. Some people are always afraid of police. ஆனா அதே வேளையில போலீஸாருக்கு பயப்படுற அதே பிள்ளை அப்பாவுக்கும் பயப்படுது. But at the same time the same child will fear his father. ஆனா போலீஸாருக்கு பயப்படுற பயம் வேற, அப்பாவுக்கு பயப்படுற பயம். Fearing the police is different and fearing his father is different. போலீஸார் மேல இருக்க பயம் வந்து வெறும் பயம், அதுல அன்பு கிடையாது. Fear of the police is just fear, it is of no love. ஆனா ஒரு தகப்பனுக்கு காட்டுற பயம் வந்து பக்தியோடும் அன்போடும் பாசத்தோடும் கலந்த ஒரு பயம். But the fear of the father is always mixed with the love, affection and care. ஒரு பிள்ளை அப்பாவை ரொம்ப நேசிப்பான். A child will love his father so much. அதே வேளையில அப்பாவினுடைய நீதி, அப்பாவினுடைய கண்டிப்பு, அதை கண்டு அவன் பயப்படுவான். At the same time the condemnation or the punishment, he will be fearing that. ஆகவே தேவனுக்கு பயப்படுற பயம்ன்றது அது வேற ஒரு பயம்.
So therefore, the fear of the Lord is altogether different fear. இது ஒரு மனுஷனுக்குள்ள எழும்புகிற ஒரு மாமிச பயம் கிடையாது. So this is not a fear that comes out of a physical man. அதனால தான் நீங்கள் உபாகமம் 31 12 லிருந்து 13 வாசிக்கும்போது, That's why when you read Deuteronomy chapter 31 verses 12 and 13, அங்கே புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசலில் இருக்கிற அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உயிரோடுக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும். Let's go with that, only that part, that they may learn to fear the Lord your God. So here it is written that they may learn to fear the Lord your God. இது எப்படி இருக்குது? பயப்படாம இருக்க கத்து கொடுக்கிறது நமக்கு பழக்கமா இருக்கு. So it is that we have to learn to fear the Lord. We are used to teaching someone how not to fear. பயப்படாம இருக்க கற்றுக் கொடுக்கிற பழக்கம் நமக்கு இருக்கு. பயப்படாதப்பா, அவங்கள பார்த்து பயப்படாத, இவங்கள பார்த்து பயப்படாத நம்ம சொல்லி கொடுப்போம். So we always teach that don't be afraid of them, don't fear them. ஆனா இங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்ன்றத வேதம் சொல்லுது, அது கற்றுக்கொள்ளப்பட வேண்டும், கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். But here it says, the Bible says that we are supposed to learn to fear the Lord, or it should be taught to them. அப்போ இது நேச்சுரல் ஃபியர் கிடையாது, ஒரு இயற்கையான பயம் கிடையாது இது. So this is not a natural fear. இது கற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பயம். But this is a fear that has been learned. எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? How can you learn it? கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போது, இந்த வேதத்தை நமக்கு கொடுத்த தேவனை நம்ம பார்க்கும்போது அவரை குறித்த ஒரு பரிசுத்த பக்தியினால் நிறைந்த கனத்தையும் மரியாதையும் கலந்த ஒரு பயம், இவ்வளவு பெரிய தேவனா எனக்கு வெளிப்பட்டிருக்கிறார் என்று நினைக்கும் போது அவரை குறித்த ஒரு தெய்வீக பயம் இருக்கு பாருங்க. இந்த பயம் மாமிச பயம் அல்ல. So when you learn and read the word of God, and when you know about the Lord, when you know about his greatness, when you know about his respect and honor, that fear is not a natural fear or physical fear. இந்த பைபிள்ல இருக்கிற fear of the Lord அப்படின்ற டெஃபினிஷனே வேற. So here the Bible which contains the fear of the Lord, its definition is totally different. அது மாம்சத்திலிருந்து எழும்புறது கிடையாது. It does not come out of the flesh. அது தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளப்படுகிறது, அவருடைய வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு பயம். It is something that is learned from the word of God and from God. அவருடைய மாட்சிமையும் அவருடைய மகிமையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பரிசுத்தத்தையும் பார்க்கும்போது நமக்கு உண்டாகிற ஒரு மரியாதை கலந்த ஒரு கனத்திற்குரிய ஒரு பயம். It's a reverential fear that comes out when we look at his holiness, when we look at his majesty, when we look at his greatness. அதனால தான் ஒரு வசனம் உங்களுக்கு காட்றேன். That's why I show you. நீங்கள் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, when you come to Proverbs 18 and 13, அதுல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு ஒரு சின்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்கு. Here there's a definition given for the fear of the Lord. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். The fear of the Lord is to hate evil. எப்படி இருக்கு? How is this? இது மாதிரி நம்ம மனுஷனுக்கு பயப்படுற பயத்துல நம்ம இப்படி சொல்ல மாட்டோம். When we fear people, we will not say this. நான் ஏன் இந்த கருத்தை சொல்றேன்? The thought number 1, A is for the fear of the Lord is altogether different. A அப்படின்ற வார்த்தையிலிருந்து எடுக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது முற்றிலும் வேறுபட்டது. அதை மறந்துடக்கூடாது. The fear of the Lord is altogether different. I should not forget that. சரி, இன்னொன்னு கொடுக்கிறேன் விளக்கம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பத்தி சொல்லும்போது, when we say about the fear of the Lord, I'll give you one more explanation. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனுஷ பயம் அல்லது மாம்ச பயத்திலும் முற்றிலும் வேறுபட்டது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய நன்மையை கொண்டு வருகிறது. The fear of the Lord is not altogether different from the fear of man. The second one is the fear of the Lord is beneficial. மறுபடியும் சொல்கிறேன். I repeat it. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பாழ்கடிப்பல்ல, அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அல்லது அது நன்மையை கொடுக்கிற, அது ஒரு அவனுக்கு பிரயோஜனமான ஒரு காரியம். The fear of the Lord is not a desolation to the man of God, but it is a benefit, it is beneficial and is profitable to him. அநேக வசனங்களை என்னால் காட்ட முடியும். I can show you many verses. சங்கீதம் 31:19 பாருங்க. Psalm 31:19 and 20. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. Oh, how great is your goodness which you have laid up for those who fear you, which you have prepared for those who trust in you in the presence of the sons of men. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். I'll read another verse. நீதிமொழிகள் 22 வாங்க. Proverbs 22. 4ஆம் வசனம் பாருங்க. Verse 4 says, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும்
மகிமையும் ஜீவனுமாம். By humility and the fear of the Lord are riches and honor and life. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். Let's read one more verse. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Proverbs 14 verse 27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. The fear of the Lord is a fountain of life. அந்த கர்த்தருடைய பயத்தினால் ஒருவன் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். And with this fear of the Lord one can turn away from the snares of death. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். Let's read one more verse. 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பாருங்க. Psalm 128 verse 1. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். Blessed is everyone who fears the Lord, who walks in his ways. 4ஆம் வசனம் பாருங்க. Verse 4 says, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். Behold, that thus shall the man be blessed that feareth the Lord. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது போல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வாழ்க்கையில பாழ்கடிப்பு கிடையாது, அது ரொம்ப பிரயோஜனமானது. Today, as many people say, the fear of the Lord is not a desolation to our life, but it is very beneficial to us. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தீமை கிடையாதுங்க, அது நமக்கு நன்மை. The fear of the Lord is not an evil to us, but it is always good to us. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் வேணா கண்ணியை உருவாக்கும். Even the fear of men may bring snares of death to us. ஆனா கர்த்தருக்கு பயந்ததனால என் லைஃபை நான் இழந்துட்டேன், கர்த்தருக்கு பயந்ததனால என் வாழ்க்கை பாழா போச்சு, கர்த்தருக்கு பயந்ததனால என் ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன்னு ஒருவனும் சொல்ல முடியாது. No person can say, since I fear the Lord I lost my life, my entire life is totally desolate and destroyed. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தையும் பாக்கியத்தை போல வேறொரு ஆசீர்வாதம் கிடையாது. The blessings and the benefits that the fear of the Lord brings cannot be brought by anything else. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் பயமுறுத்துறதில்ல, அவளை ஆசீர்வதிக்கிறார். God will not scare the people who fear the Lord, who it might be small or great. இன்னைக்கு நிறைய கள்ள போதகர்கள் சொல்றது போல கர்த்தருக்கு பயப்படுங்கன்னு சொல்லி ஜனங்களை பயமுறுத்தி கட்டி வச்சிருக்காங்க. கட்டிலாம் வைக்கல, அவங்கள ஆசீர்வதிக்கிறோம். Today, as the false preachers preach, fear the Lord, and they just bring the people under fear. It bondage. is not under bondage. It is not a bondage, but it is a freedom and liberty. அத சொல்லுவேன், அது பாக்கியம், அது ஆசீர்வாதங்க. I tell you, that is a blessing and a benefit. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் ஒரு மனுஷன் கண்டுபிடிப்பானால் கர்த்தருக்கு பயப்படுவதை கற்றுக்கொள்ளுவான், வாஞ்சிப்பான், அதை தனக்கு அர்ப்பணிப்பான், அந்த பயத்திற்கு தன்னை அர்ப்பணிப்பான். If a person finds out the benefits and the blessings of the fear of the Lord, then he will commit himself to that fear of the Lord. நான் நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லிக் கொண்டே போவேன். I can tell you and list you many more blessings. 103ஆம் சங்கீதம் 17-18 வசனங்களை பாருங்க. When you read Psalm 103 verses 17 and 18, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளதுன்னு போட்டு. But the mercy of the Lord is from everlasting to everlasting on those who fear him, and his righteousness to children's children. கர்த்தருடைய கிருபை யார் மேல இருக்குன்னா அவருக்கு பயப்படுறவங்க மேல தான். The fear of the Lord will be upon those who fear him. நான் உண்மையா சொல்றேன், நீங்க கிருபையை நீங்க பிரசங்கம் பண்றீங்கன்னா கிருபை தேவ பயம் இல்லாத ஒரு கிருபை கிடையவே கிடையாது. I tell you, if you preach about the grace, there will not be any grace without the fear of the Lord. அதை நீங்க மறந்துடவே கூடாது. You should not forget that. கிருபைனா தேவ பயம் இருக்கிறதுனால தான் அந்த கிருபை பெருகுது. So only when you have the fear of the Lord, the grace increases. இன்னும் நான் சொல்லிக் கொண்டே போவேன். I can tell you more. 33ஆம் சங்கீதம் 18-19 வாசிப்பீர்களானா? Psalm 33 verses 18 and 19. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. Behold, the eye of the Lord is on those who fear him, on those whose hope is in his mercy, to deliver their soul from death. 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் பாருங்க. Psalm 34 verse 7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். The angel of the Lord encamps all around those who fear him and delivers them. 145ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் பாருங்க. Psalm 145 verse 19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். He will fulfill the desires of those who fear him. He will also hear their cry and save them. நீதிமொழிகள் 14:26. Proverbs 14:26.
கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. In the fear of the Lord there is a strong confidence. அதனால கர்த்தருக்கு பயப்படுறதுனால என் நம்பிக்கை திட நம்பிக்கை எனக்கு தைரியம் திகில்லாம் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் ஒருவனுக்கு நம்பிக்கை பெருகும். So therefore you cannot say that because I fear the Lord I lost all my confidence, but there's always a strong confidence when you fear the Lord. எல்லாத்துக்கும் மேல நீதிமொழிகள் 1:7 நம்ம ஆரம்பத்துல வாசித்தோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். And above all, as we read in the beginning, Proverbs 1:7 says, the fear of the Lord is the beginning of knowledge. First, the fear of the Lord is altogether different from all the fears in the world. உலகத்திலே காணும் எல்லா பயங்களிலும் வித்தியாசமானது, மேலானது அல்லது விசேஷமானது கர்த்தருடைய பயம். ரெண்டாவது, the fear of the Lord is so beneficial, it's a blessing. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது, அது ஆசீர்வாதமானதை தவிர பாரமானது கிடையாது. மூன்றாவது போலாம். Let's go to the third point. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். The fear of the Lord is a choice. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். It is a choice that we are supposed to choose. கர்த்தர் எந்த மனுஷனையும் பயமுறுத்தி நடுங்க வைக்கிறது கிடையாது. God will not fear a person and tremble him. நீ பார்ப்பா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை என் வேதத்தை வாசித்து கத்துக்கோ. So you can learn the fear of the Lord by reading my word. கர்த்தருக்கு பயப்படணுமா வேணாமான்றதை நீ தெரிந்து கொள். நான் உன்னை பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. You can choose whether you want to fear the Lord or not. I don't want to fear you. இது யாரும் ஒருத்தரை பயமுறுத்தி செய்யற ஒரு வேலை கிடையாது. It is not where you scare a person and make them do it. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நீயா கர்த்தருக்கு பயப்பட நீ ஒன்னு அர்ப்பணிக்கணும். So the fear of the Lord is that you are supposed to commit by yourself for that. யோசுவா 24 அதிகாரம் 14-15. Joshua 24 verses 14 and 15. அங்கே வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்தில் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். Now therefore fear the Lord, serve him in sincerity and in truth, and put away the gods which your fathers served on the other side of the river and in Egypt. Serve the Lord, and if it seems evil to you to serve the Lord, choose for yourself this day whom you will serve, whether the gods which your fathers served that were on the other side of the river or the gods of the Amorites. அதாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒன்று இருக்குப்பா. There is something called the fear of the Lord. நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்தை ஒருவன் தனக்கு பிரதி எடுத்து அதை வாசித்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கத்துக்கோ. So a person ought to take a copy of this scroll and then read it and learn the fear of the Lord. வேதத்தை வாசித்து தேவனுடைய மகத்துவத்தை பார்த்து அவருக்கு பயப்பட நீ பழகிக்கோப்பா. You read the word of God and you see the majesty of God and you get acquainted to the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களுடைய திரட்சியை நீ பைபிள்ல பாரு. You can see the blessings because of the fear of the Lord in the Bible. இதெல்லாம் கத்துக்கிட்ட பிறகு after you learn all these things, கர்த்தரை பயத்தோடு சேவிக்கணுமா வேணாமான்னு நீ இன்றைக்கு தெரிந்து கொள். Then you make a choice whether you are supposed to serve the Lord with fear or not. நீ கர்த்தருக்கு பயப்படாம கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழக்கணும் நீ தீர்மானம் பண்ணா நீ அது உன்னுடைய சாய்ஸ். If you decide that you don't want to serve the Lord with fear and you want to lose your blessing, that is your choice. ஆனா யோசுவா சொல்றாரு, but Joshua says, நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன். but I made a decision. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம். But as for me and my house we will serve the Lord. எப்படி சேவிப்போம்? How we will serve? பயம் இல்லாம சேவிக்கிறது இல்ல. It's not serving without fear. 14ஆம் வசனத்துல verse 14, கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிப்போம். Therefore fear the Lord, serve him in sincerity and in truth. நாங்க எப்படி சேவிப்போம்? How we will serve? கர்த்தருக்கு பயந்து அவரை உண்மையும் உத்தமமாய் நானும் என் வீட்டாரு சேவிக்கிறோம். So me and my house we will fear the Lord and serve him in sincerity and in truth. உனக்கு கர்த்தருக்கு பயப்பட இஷ்டம் இல்லை அப்படின்னா அது உன் பாடு. If you don't like to serve the Lord, that is your problem. உன்னை பயமுறுத்த வேண்டிய அவசியம் தேவனுக்கு கிடையாது. God doesn't have any necessity to fear you. அதை நீ போய் கற்றுக்கோ. You go and learn it. உலக மக்களுக்கு இந்த அறிவு இல்ல. The worldly people doesn't have this knowledge. அவன் தேவனுக்கு பயப்படுற பயம்னா மாம்ச பயம் நினைச்சிட்டு இருக்கான். They consider the fear of the Lord is the fear of this flesh of this world. கர்த்தருடைய பயம் என்பது அவருடைய மகத்துவத்தை காணும்போது உண்டாகிற ஒரு நடுக்கம். But the fear of the Lord is the trembling that you receive when you see the greatness of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது அவருடைய மேன்மையும் மகத்துவத்தை பார்க்கும்போது ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியாம நான் எப்படி இருப்பேன், உமக்கு செவி கொடாம நான் எப்படி இருப்பேன் உண்டாகிற ஒரு தெய்வீக பயபக்திக்குரிய ஒரு பயம். The fear of the Lord is that when you see the majesty and the greatness of God, Lord, how will Lord
I fear you, Lord. So that is a kind of reverential fear that we get. A for the fear of God is altogether different. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ஏ, ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட், முற்றிலும் வேறுபட்டது. பி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ரெண்டாவது சொன்னேன், இட் இஸ் பெனிஃபிஷியல், இட் இஸ் அ பிளெஸ்ஸிங். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெரிய ஆசீர்வாதம், பெரிய நன்மை, அது நமக்கு ஒரு பெரிய மகிமை. மூன்றாவது, the fear of the Lord is to be chosen by you. அதை கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு நீ பயந்து நடப்பாயா இல்லையா என்பதை நீ தெரிந்து கொள். See, it is you who is supposed to choose it whether you should serve the Lord with fear or not. Finally, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து வேதம் கொடுக்கிற சத்தியம் எழுதி கொள்ளுங்க. நான்காவது, the fear of the Lord is a delightful experience. அது ஒரு மகிழ்ச்சியான, ஒரு ஆனந்தமான, பரவசமான ஒரு அனுபவம். The fear of the Lord is a delightful experience. ஏன் இப்படி நான் சொல்லுகிறேன்? Why do I say this? வாங்க ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை பார்க்கலாம். Come to Isaiah chapter 11 verses 1 to 5. நாம் வந்து 3ஆம் வசனம் வரைக்கும் தான் நம்ம பார்க்க போறோம் இப்போதைக்கு. We're going to read from only till verse 3 today. அதில் வாசிக்கிறோம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனை அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். There shall come forth a rod from the stem of Jesse, and a branch that grows out of his roots. The Spirit of the Lord shall rest upon him, the Spirit of wisdom and understanding, the Spirit of counsel and might, the Spirit of knowledge and of the fear of the Lord. 3ஆம் வசனம், Verse 3. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். His delight is in the fear of the Lord. எனக்கு ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம். This verse is very யாரை beautiful. பற்றி எழுதி இருக்குது? It is said about whom? நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். This was a prophecy that was said about our Jesus Christ. அவர் சொன்னார், இயேசு சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். Jesus said, the Spirit of the Lord is upon me. இயேசுவின் மேல் தங்கியிருந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? The Spirit that was resting upon Jesus was of what kind? 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், Verse 2 says, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர். It is the Spirit of knowledge and of the fear of the Lord. நல்லா கவனிங்க. Listen carefully. ஒழுங்கா வியாக்கியானம் பண்ணணும், வசனங்களை புரிஞ்சிட்டு படிக்கணும். We have to understand the words and read it. இயேசுவின் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? The Spirit that was upon Jesus was of what kind? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளின பரிசுத்த ஆவியானவர். That was the Spirit of the fear of the Lord. கவனிச்சிங்களா? Did you find it? கர்த்தருக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்ற ஆவி அசுத்த ஆவி, அது பரிசுத்த ஆவி கிடையாது. The spirit which says that we should not fear God is an evil spirit. நீங்க உங்க ஆவியை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. You just research your spirit. உங்களுக்குள்ள ஒரு ஆவி எழும்பி நீ கர்த்தருக்கு பயப்படாத அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணுகிறவன். So if a preacher preaches that that's a spirit that rises up in you and it says do not fear the Lord, and it means that the preacher is preaching against the word of God. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். He preaches against the Holy Spirit. நான் இதை மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு நான் சொல்லுகிறேன். I tell this with great fear and trembling. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிறவர். The Holy Spirit gives the fear of the Lord. அந்த ஆவியானவர் தான் இயேசுவின் மேல் இருந்தார். And that Holy Spirit was upon Jesus. மற்ற ஏதாவது ஒரு ஆவி வந்து புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போதிக்குதுன்னா அது பரிசுத்த ஆவியின் கிடையாது, அது அசுத்த ஆவி. If there is any other spirit that comes and teaches you and preaches you there is no fear in the New Testament, it means it is an evil spirit, that is not the Holy Spirit. உங்களுக்கு நான் இன்னொன்றையும் சொல்லுகிறேன், அந்த குறிப்பை சொல்றேன். I tell you one more thing. 3ஆம் வசனம், Verse 3. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு, அதாவது இயேசுவுக்கு உகந்த வாசனையா இருக்குமா? His delight is in the fear of the Lord. உகந்த வாசனையா இருக்கும். His delight is in the fear of the Lord. அது ஒரு வெறுப்பு படுகிற அல்லது அது ஒரு 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 விரோதிக்கிற ஒரு காரியம் கிடையாதுங்க. It is not something you it is against you. விரும்பத்தக்க ஒரு காரியம். It is something you desire. அது ஒரு உகந்த வாசனையா கர்த்தருக்கு முன்பாக இருக்கு. It is like a sweet aroma before the Lord. அதனால தான் கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல கர்த்தருடைய பிரியம் இருக்கு. That's why God's delight is upon the people who fear him. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மேல்
கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. The blessings of the Lord is upon the people who fear him. அவன் தான் கர்த்தருக்கு முன்பாக பிரியமா இருக்க முடியும். And he would be delighted before the Lord. நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த தேவ பயத்தை அறியவும் கற்றுக்கொள்ளவும் அதற்கு அதை நீங்கள் தெரிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கையில நீங்க அதை கடைபிடிக்கவும் பழக பழக நாம கர்த்தருக்கு பிரியமா மாறுறோன்றதை மறந்துடாதீங்க. And as you learn the fear of the Lord, as you follow it, as you commit yourself and follow it in your life, don't ever forget that you will become pleasing to the Lord. நீங்க ஒன்னு நல்லா விளங்கிக் கொள்ளணும். You have to understand. எனக்கு தெரியும் நீங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதி இருக்கு. As you know 2 Timothy 1:7 says, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். For God has not given us a spirit of fear, but of the power and love and of sound mind. என்ன பயம் இது? What kind of fear is this? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்ல. This is not the fear of the Lord. மனுஷனுக்கு பயப்படுற பயம், உலகத்துக்கு பயப்படுற பயம். நீ ஒரு மாம்சத்துல வைத்திருக்கிற பயத்தை கர்த்தர் கொடுக்கல. So it is the fear of man, it is fear of the world. This fear is not given by God. அத நீங்க இதோட குழப்ப கூடாது. நீங்க You should not confuse that with this. இன்னொரு வசனமும் இருக்கு. There's another verse. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். Romans 8:15 says, அந்தபடி நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். For you did not receive the spirit of bondage again to fear, but you received the spirit of adoption by whom we cry out Abba Father. அப்ப இது என்ன பயத்தை பத்தி அங்க எழுதுறாருன்னு சொன்னா, what is the fear that is mentioned here? ஒரு அடிமைக்குரிய பயம் உனக்கு கிடையாது. So it is not a spirit of bondage. ஏங்க உங்க வீட்ல ஒரு பக்கம் ஒரு வேலைக்காரனும் வேலை செய்றான், ஒரு பிள்ளையும் உங்களோட வாழ்றான். So in your house you have a servant who is working on one side and you have your own child even in your home. உங்களுடைய அடிமை அல்லது உங்களுடைய வேலைக்காரன் உங்களை பார்த்து பயப்படுறது வேற இருக்கு, உங்க பிள்ளை உங்களை பார்த்து பயப்படுற பயம் வேற. The fear that the servant has upon you is different and your child fearing you is different. நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? Can you understand that? ஒரு வேலைக்கு வருகிறவன் தன்னுடைய எஜமானை பார்த்து பயப்படுறான். A servant who comes to the work, he is always afraid and he fears his master. என்ன பயம்? What fear is that? நான் தவறு செய்தேனா வேலையை விட்டு எடுத்துருவாங்க. If I commit a mistake, they will just take me away from this job. ஆனா ஒரு பையன் அப்பாவுக்கு பயப்படுறான். But a child is also fearing his father. எதுக்கு பயப்படுறான்? Why is he fearing? நான் தப்பண்டா வீட்டை விட்டு துரத்திடுவாங்கனா. Is that he will be chased away if he commits some sin? நான் தவறு செஞ்சிட்டா இனிமேல் எங்க அப்பாவுக்கு நான் பிள்ளையா இருக்க மாட்டேனா. If I commit a mistake, I cannot be my father's son. இல்ல அது ரெண்டு பயம் வேற பயம். Both the fears are totally different. ஒரு பயம் அடிமைத்தனத்தின் பயம், அத கர்த்தர் நமக்கு கொடுக்கல. One fear is the spirit of bondage, that the fear of bondage which God has not given us. அது நம்மள கர்த்தர் அப்பா பிதாவே அப்படினு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்குது. But God has given us the spirit of adoption where we cry out Abba Father. ஆனா பிள்ளையா மாறினாலும், but though you become his child, அவருடைய தகப்பனுக்கு எதுக்கு பயப்படணும்னு ஒரு பிள்ளை கற்று வச்சிருக்கான். but a child knows what are the things that should be afraid of his father. அவருடைய கற்பனைகள், அவருடைய மகத்துவம், அவருடைய மேன்மை, அவருடைய மகிமையை பார்க்கும்போது நான் எப்படி ஆண்டவரே உமக்கு பயப்படாம நான் இருப்பேன்? When you read his commandments, when you see his majesty, when you see his greatness, Lord, how will I not fear you, Lord? இந்த பயம் நீங்க எனக்குள்ள தந்த பயம். Lord, this is a fear that you have given in me, Lord. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறது மாம்ச பயம் கிடையாது, அடிமைகளின் பயம் கிடையாது. ஒரு புத்திரனுடைய, குமாரனுடைய, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உகந்த கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். The fear that the Holy Spirit gives is not the fear of this flesh, but it is a fear that is equal to the spirit of adoption. நான் இத ரொம்ப பாரத்தோட இன்னைக்கு நான் பேசுறேன். I speak you this with a great burden today. தயவாக நம்முடைய பிள்ளைகளுடைய மனதை தேவன் தெளிவாக்குவாராக. Let God give a clarity in the hearts of our children today. கடைசி நாட்களில் பிசாசானவன் வசனத்தை புரட்டி வஞ்சித்து தேவ பயமற்றவர்களாய் சபைகளையும் ஊழியர்களையும் விசுவாசிகளையும் அவன் திருப்பி கொண்டிருக்கிற வஞ்சனையை பார்த்து வேதனைப்படுகிறேன். In these last days I look at the deceit of Satan where he deceives the people, he turns the tables, he turns the verses and misinterprets the words, and he is bringing great பழைய ஏற்பாட்டின் தேவன் எந்த விதத்திலேயும் பலவீனப்பட்டு விடவில்லை. The Old Testament God is in no way weaker today. புதிய ஏற்பாட்டில் வந்த உடனே அவர் பலவீனம் அடைஞ்சு அப்படியே வயசாகி போய் ஒன்றும் செய்ய முடியாது, கையாலாகாத ஆளா மாறல. It is not that when he came to the New Testament he became so weak and he is not able to do anything. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா தான் இருக்கிறார். Jesus Christ is the same yesterday, today and forever. அவர் எப்பொழுதும் பயப்படத்தக்கவர். He is always to be feared. அவருடைய கிருபை இருக்கிறது, அவருடைய சத்தியம் இருக்கு. There is grace and there is truth in அந்த him. கிருபை கர்த்தருடைய பயத்தை நமக்கு போதிக்கிறது. And that grace teaches us the fear of the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பாரமாய் அல்ல, அது கர்த்தருக்கு முன்பாக ஒரு சுகந்த
சுகந்த வாசனையா இருக்கிறது என்று அறிந்து அதில் நான் மகிழுகிறேன். Today I come to know that the fear of the Lord is not a dreadful thing, but it is a delightful experience. ஹல்லேலூயா. Hallelujah. பயமுறுத்துகிற ஒரு காரியம் அல்ல, அது It is not a dreadful experience, பிரியமான ஒரு காரியம். but it is a delightful experience. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சா? Is it a blessing to you? இது தொடர்ந்து தியானம் பண்ணுங்க. You continue to meditate on this. அறிமுகமான அத்தனை பேருக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. Also share to all the people who are familiar to you. கர்த்தருடைய பயத்தை கற்றுக்கொள்வோம். And let us learn the fear of the Lord. கர்த்தருடைய பயத்தை புரிந்து கொள்வோம். Let us understand the fear of the Lord. கர்த்தருடைய பயத்துல நாம் நடப்பதற்கு தெரிந்து கொள்வோம், தீர்மானிப்போம். Let us know to walk in the fear of the Lord and decide to walk in the fear of the Lord. கர்த்தருடைய பயத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us also receive the blessings out of the fear of the Lord. எல்லாத்துக்கும் மேல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல பிரியப்படுவோம். And at last let us be delighted in the fear of the Lord. இயேசுவுக்குள்ளே இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். The Holy Spirit that was in Jesus is also in us. அந்த ஆவியானவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு அருளுகிறவர். That Holy Spirit will gives us the fear of the Lord. அந்த பயத்தினால் நான் நிரம்பி இருக்க எனக்கு கிருபை தார். Lord, give me grace that I may be filled with that fear, Lord. ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் உமக்கு முன்பாக கர்த்தருக்கு பயந்து வாழ கிருபை தார். Lord, let me fear the Lord in this world, Lord. ஆண்டவரே, நான் இந்த உலகத்துல கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்போது பயத்தோடு, நன்றியோடு, அன்போடு கர்த்தருக்கு ஆண்டவரை முன்பாக நடுக்கத்தோடு தான் ஆராதனை செய்யணும்னு அழைக்கப்பட்டிருக்கிறேன். Lord, I have been called in this world as I worship the Lord in this world. I should worship you with fear, with trembling, with love and with joy, Lord. ஏன்? Why? நான் இனி சுதந்தரிக்க போகிற நித்திய பரலோகத்திலேயும் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரே சிறியோரே அவருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்ற அழைப்பு வரும். It's because even in the heaven, that eternal heaven that I'm going to worship, we will receive a voice that says, all the both great and small, come fear the Lord and worship him. All those who fear the Lord, both great and small, come and serve the Lord. கர்த்தரை ஆராதிக்க வாருங்கள். Come and serve and praise the Lord. கர்த்தர் கிருபையா இந்த விளக்கங்களால் இந்த போதனைகளால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless us with his grace, with his explanations. ஜெபிப்போமா? Shall we pray? கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். Let us humble ourselves before the Lord. Hallelujah. 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 கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். Blessed is the one who fear the Lord and walk in his ways. அன்பின் ஆண்டவரே, A loving God, இந்த காலை வேளைக்காய் நன்றி. thank you for this morning hour, Lord. இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வேத சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for the truth that are teaching us from this book of Proverbs, Lord. ஒவ்வொரு நாளும் நீர் வெளிப்படுத்துகிற உம்முடைய சத்தியங்களுக்காய் நன்றி. Lord, thank you for the truth that you are revealing us each and every நீர் day. எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே, Lord, how great are you, Lord? எவ்வளவு மகத்துவமானவர், How magnificent are you, Lord? எங்களுக்கு எவ்வளவாய் போதிக்கிறவர். Lord, how much you teach us, Lord. நாங்கள் ஒரு நாள் வஞ்சிக்கப்படாதபடி உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ள கிருபை தார். Lord, give us grace to learn your word that we may not be deceived at any point of time. இப்பொழுதும் பயந்திருக்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ள கிருபை தார். Lord, let us always fear and let us always fear the Lord and learn it, Lord. இது ஒரு மாம்ச பயம் அல்ல This is not a fear of the flesh. ஆண்டவரே, இது மனுஷனுக்கு பயப்படுற பயம் அல்ல. Lord, it is not a fear of man, Lord. இது உம்முடைய பரிசுத்தத்தை கண்டு, உம்முடைய மகத்துவத்தை கண்டு, உம்முடைய மகிமையை கண்டு, உம்முடைய மேன்மையை கண்டு எங்களை முன்பாக தாழ்த்தி அடிபணிந்து பயத்துடன் உம்மை சேவிக்கிற ஒரு நீதியின் பயம் ஐயா. Lord, this is a righteous and reverential fear where we look at your holiness, your majesty, your glory and your exaltation, Lord. தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமே என்கிற ஒரு பயம். Lord, it is a fear where we want to walk displeasing to you, Lord. ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமே என்கிற வாஞ்சையிலிருந்து எழும்புகிற ஒரு பயம். Lord, this is a fear that arises of the desire to live according to your word, Lord. தேவன் செய்தவைகளுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமே அப்படின்ற ஒரு தெய்வீக பயம். Lord, this is a reverential divine fear that we are supposed to do things for you, Lord. அந்த பயத்திலே நாங்கள் உமக்கு முன்பாக வாழ, தீமையை விட்டு விலக, பரிசுத்தத்தில் முன்னேற உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கிருபை தார். Lord, give us grace that we may live before you, Lord, that we refrain from evil and Lord inherit blessings in this fear, Lord. பயத்தை கற்றுத்தாரும். Lord, teach us this fear. ஆண்டவரே, அதை எங்களுக்கு போதித்தருளும். Lord, teach us this fear, Lord. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை
எங்களுக்கு நீர் தந்தருளும் ஆண்டவர். Lord, give that the fear of the Lord through your Holy Spirit in us, Lord. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கட்டும். Let your blessing be with us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 180 நாட்கள்ல வேதத்தை வாசித்து முடிச்சிடணுன்ற தீர்மானத்தோட நாம் இன்றைக்கும் வாசிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்திரை ஆகமம் 21ஆம் அதிகாரத்திலிருந்து 30ஆம் அதிகாரம் வரைக்கும் 10 அதிகாரம் தான். Today the scripture portion that we are supposed to read is from the book of Exodus chapter 21 to 30. யாரும் சோர்ந்து போக கூடாது. No one should lose எல்லாம் interest. உற்சாகமா இருக்கணும். Everyone should have with இன்னைக்கு மாலைக்குள்ள வாசித்து முடிச்சிடணும். and try to complete by this evening. தீர்மானம் எடுங்க, கர்த்தர் உதவி செய்வார். Take this decision and God will help you. வாசிக்கிறவங்க இதுவரைக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலன்னா தயவு செய்து acabrc.com என்கிற வெப்சைட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல நீங்க ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணலாம். All who read this but you have not registered yet, you can go to www.acabrc.com and register your details அதே there. வெப்சைட்ல உள்ள இமெயில் ஐடி, அதுல உள்ள மொபைல் நம்பரை குறித்து கொண்டு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய சாட்சிகளை, நீங்கள் வேதம் வாசிக்கிற புகைப்படங்களை அனுப்பி வைங்க. Also you can also note down the contact details, the phone number and the email ID given there, and you can send all your feedback, your testimonies and also photographs of your Bible reading. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. ஆமென். ஆமென்.